வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கடந்த சில மாசமாவே தொடர்ச்சியா பலவித நெருக்கடிகளை எதிர்கொண்டிருப்பீங்க. இனி எதையுமே சாதிக்கக்கூடிய துணிவு பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே குடும்பத்துல இருந்த சண்டை நீங்கி மகிழ்ச்சி நிலவ போகுதுன்னு சொல்லலாம். சுபகாரிய விஷயம் அடுத்தடுத்து நடக்க போகுது. கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும், இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பாதிப்பு எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சில முக்கிய முடிவுகள் எல்லாமே இந்த காலத்துல எடுக்க போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இது நம்ம சுருக்கமான முறையில பார்த்தலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான். சந்திர பகவானே ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால சந்திர பகவானை போன்ற ஒரு முகத்தோற்றம், ஒரு அமைதியான குணங்கிறது அமைஞ்சிருக்கும். கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. 12 ராசிகள இது 2வது சர ராசி. பஞ்சபூதங்கள்ல கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பெண் ராசி. இது நண்டு மாதிரியான அமைப்புல முத்து சிதறல உள்ளக்கூடிய நட்சத்திரத்தோட கூட்டமைப்பு தான் கடகன்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்லையும் சரி, நிலத்துலையும் சரி, நண்டு எப்படி வாழுமோ அந்த மாதிரி தான் இவங்க எங்க போனாலும் படிச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே எல்லார்கிட்டையும் ஒரு மரியாதை, சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்திங்கிறது அதிகமாக இருக்கும். உருவ அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் அமைப்பு இவங்க வயது ஏற ஏற இவங்க உயரத்துக்கு தகுந்த உடல்வாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசி, அழகான உதடு கொண்டவங்க, அழகான வில் மாதிரியான புருவம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பேச்சில் உறுதி எப்போதுமே வெளிப்படும். இருந்தாலும் மெல்லிய குரலை தான் பேசுவாங்க. எங்கிருந்தாலுமே இவங்களால அதிகாரத்தன்மையோட ஒரு ஆளுமை தன்மை செயல்படக்கூடிய குணம் அமைஞ்சிடும். கூடவே இறக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த தன்மை சில நேரம் இவங்களுக்கு சில பாதிப்பு ஏற்படுத்திடலாம். இயல்பாகவே மனிதனா பிறந்தாவே ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற குணங்கிறது இவங்க கிட்ட அமைஞ்சிருக்கும். இந்த குணமே சில நேரங்களில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடும். அதாவது இவங்க கிட்ட உங்களால தான் முடியும், உங்களை விட்டா வழியே இல்லைன்னு யாராவது நின்றுட்டா அவங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியாவது அந்த உதவி செஞ்சிடுவாங்க. இது சில நேரம் இவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணலாம். கற்பனை திறன்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்ககிட்ட பழகிறது கடினனாலும் பழகின பின்னாடி பிரிய முடியாது. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வாங்க. இதனாலேயே அடிக்கடி ஏமாந்தும் போவாங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய கடகராசி அன்புகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னதான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எப்போதுமே தன் கையே தனக்கு உதவி தான். நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முன்னெடுக்கிறீங்களோ, ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. இதை நீங்கள் உணர்ந்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சுருக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்க. இருந்தாலும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். இருந்தாலும் சில நேரங்களில் அடிக்கடி அதிகாரத்தோட பேசுறது, சில நேரங்களில் வார்த்தையை விட்டுறது, இதுதான் உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதிப்பு ஏற்படுத்தும். இது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதம். உங்கள் துணையும் உங்களை மாதிரி தான் கடின உழைப்பாளியாகவே இருப்பாங்க. இதனால உங்களோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பாக தான் இருக்கும். எடுத்துக்கிற வேலையை சரியாக முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வீடு, மன, வண்டி வாகனத்தோட வாழணுங்கிற ஆசை இருக்கும். இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமையுன்னே சொல்லலாம். ஒரு மத்தியம வயசுக்கு மேலே உங்களுடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குரிய ஜீவன சாந்தத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வரதால, பிரபல யோகாதிபதி செவ்வாய் இருக்கிறதால பெரிய பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், முயற்சி என்றைக்குமே கைவிடாதீங்க. வியாபார விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களால் சாதனை செய்ய முடியும். காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி துறையில் இயல்பாக உங்களுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாபதியாக சுக்கரன் வரதால மூத்த சகோதரிகள் பலன் பெறுவாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலுமே நீங்கள் சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வரதால பொதுவாகவே சந்திரனோட ஆளுமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. குறிப்பாக அம்பாள் வழிபாடும், வெங்கடாஜலபதி வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்வில் ஏற்றமான பலனை எல்லாமே பெறுவீங்க. தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த சில மாசமாவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய சூழ்நிலை. இது வரைக்குமே முக்கிய முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சண்டை நீங்கி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு இது வரைக்கும் பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. குடும்ப வகையிலுமே ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட இனி எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும், இது வரைக்கும் நிறைய பாதிப்புகள்.
இனம் புரியாத ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருக்குமோன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நீங்க போகுது. பொருளாதார ரீதியா இருந்துட்டு வந்த தடை கூட இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம். வருமானம், சேமிப்பு இது எல்லாமே அதிகரிக்க போகுது. திருமணம் ஆகாம தடை ஏற்பட்டிருந்த விஷயம் கூட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் திருமண முயற்சி எல்லாமே கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதால எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் நீங்க தீர ஆலோசனை செஞ்சு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி பயிற்சி முடிகிற வரைக்குமே நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். திடீர்னு பண வருமானம், அதிர்ஷ்டம், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பு. நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா சேமிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகலாம். நிலம் மாதிரியான விஷயம் கூட நீங்க முதலீடு செய்கிறதுல உங்களுக்கு ஒரு பண வருமானங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் மாத கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனை, மனஸ்தாபம், சகோதர ரீதியாக பிரச்சனைன்னு நிறைய சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. விலகி போன உறவு கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்காக வாய்ப்பை தேடி வச்சு பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த குடும்பத்தோட வருமானமும் சரி, பொருளாதாரமும் சரி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க, அலங்காரம் செய்யறதுல ஒரு விருப்பம் செய்வீங்க. இது எல்லாமே ஏற்பட போகுது. வீடு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே சகோதரர்களோடு இருந்துட்டு வந்த ஒரு மனக்கசப்புங்கிறது இனி படிப்படியாக நீங்கும். அஷ்டம சனியால இல்லற வாழ்க்கையிலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கையிலும் சரி நிறைய நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே நீங்கள் எதிர்கொண்டு ஒரு துணிச்சலோடு நடக்கக்கூடிய காலகட்டம். இனி கடகராசி அன்பர்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிய போகுதுன்னு சொல்லலாம். இனி வேறுபாடு எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. குடும்பத்தோட நீங்கள் ஒரு நல்ல அணுகுமுறையை ஏற்படுத்த போறீங்க. தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பயணம் மேற்கொள்றது கூட இந்த மாசத்துல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கடகராசி அன்புகள் இளம் வயதினராக இருந்தால் உங்கள் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வேலை விஷயமா பார்க்குறப்ப கடகராசி அன்பர்களுக்கு இனி நிறைய மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். புதுசாக நீங்கள் வேலை தேடுறவங்களா இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, மண் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான காலம். வேலை செய்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் வாங்க போகிறீங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் சாதாரணமாக இருந்த விஷயம் கூட உங்களுக்கு நிறைய லாபத்தை தரப்போகுது. புதிய முதலீடுகளை மட்டும் இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்கள். இருக்கிற தொழிலே ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டு வாங்க. இதனால் நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு வணிகமோ இல்லைன்னா ஒரு வியாபாரமோ விரிவாக்கம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாற்றலாம்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக சீரோட பணி சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே அற்புதமான மாதம்தான். கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான விஷயங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது. அதனால் மனசில் இருக்கக்கூடிய வீணான குழப்பத்தை எல்லாம் கைவிடுறது நல்லது. முதலீடு செய்யறப்ப மட்டும் குறிப்பாக வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்க பாருங்கள். அதே மாதிரி பங்குச்சந்தை மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். குடும்ப தனிப்பட்ட விஷயத்தை பார்க்குற வரைக்குமே வாழ்க்கை துணையோட இது வரைக்கும் நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். வாக்குவாதங்கள் ஏற்படுறது, ஒரு ஈகோ மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்திருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. மகிழ்ச்சியாக மாறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மற்றவங்களே பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இனி சிறக்க போகுது. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சியாக இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்பு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் கழுத்து வலி, தோள்பட்ட வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அடிக்கடி ஏற்படலாம். இதனால ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்றதும், ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. நட்சத்திர ரீதியான பலனை பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்படைய போறீங்கன்னு சொல்லலாம். குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா மனசுக்கு ஒரு இதமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதம் தான். கொஞ்சம் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க பாருங்கள். இதனால உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதிங்கிறது உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் சாமர்த்தியமான பேச்சை கூட்டிக்கங்க. இதனால நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமுமே வெற்றி கிடைக்கும். அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் இது வரைக்கும் நிறைய போட்டிகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே மாறப்போகுது. தொடர்ந்து இதே ஆர்வத்தோட படிச்சுட்டு வாங்க. உங்களுடைய கல்வி சிறக்கும். பாடங்களை படிக்கிறதுல நிறைய இடையூறுகளாக ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்க போகுது. ஒரு தெளிவு பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்லாம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வராது. மனசில் ஏதாவது ஒரு கவலை, பயங்கிறது அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் எதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து பேசுங்க. யோசித்து பேசுனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. ஆன்மீக எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலத்தில் அதிகரிக்க போகுது. நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வருது, வெங்கடாஜலபதியை தொடர்ந்து வழிபடுறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது நீடிக்கும். ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வர பிரச்சனைகள்லாம் கூட தீரும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம